ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட்டும் பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல வந்து நிறைய ஃபிட்னஸ் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் போட்டுருக்கோம். அதுவும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்ப் அண்ட் கிளியராகவும் இருக்கும். போய் பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி. இது எப்போ நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 1970. நம்ம சேனலில் எவ்வளோ ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இனிமேட்டாக நான் போஸ்ட்டும் பண்ணுறேன். இந்த சம்பவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து பாத்தீங்கன்னா குமரேசன். இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா குமரேசன் தாத்தா கோவிந்தனுக்கு தான் நடந்திருக்கு. ஸோ கோவிந்தன் வந்துட்டு சென்னை பக்கத்துல இருக்கிற, இப்போ பக்கம் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு ஊர் தான். அரக்கோணம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரக்கோணம் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் தான் வந்து கோவிந்தனோட பூர்வீகமாகவும் இருந்துட்டு இருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு கம்பெனில வேலையும் கிடைக்குது. ஸோ கோவிந்தன் வந்து சொந்த ஊர்ல விவசாயம் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. விவசாயம் பார்த்துட்டு அங்க போதுமான வருமானம் இல்ல. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் நல்லாவும் படிக்கவும் செஞ்சிருக்காங்க. படிச்சதுனால அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை தேடுவோம்னு சொல்லிட்டு 1970 காலகட்டத்தில் சென்னைக்கும் வராங்க. இவங்க வந்து தங்குற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற பாடி தான் தங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பாடியில ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல இருக்கிற சில லேண்ட் எல்லாம் வந்து சேல் பண்ணி அந்த காசை எடுத்துட்டு வந்து சென்னையில வந்து இடமும் வாங்குறாங்க. அதுவும் எங்கன்னா இவங்க வாடகை இருக்கிற கொஞ்சம் தள்ளி தான் வந்து ஒரு இடத்துல இடமும் வாங்குறாங்க. இடம் வாங்கினது மட்டும் இல்லாம அங்க வீடும் கட்டி முடிக்கிறாங்க. வீடு கட்டி முடிச்சுட்டு அங்கதான் போய் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னா எலி தொல்லை. எலி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒன்னு ரெண்டு எலிலாம் கிடையாது. இவங்க ரூம்ல படுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு சுத்தி எப்படியும் ஒரு 20-30 எலி வந்துருமா. சில நேரத்துல கொஞ்சம் அசந்து தூங்கினா கூட இவங்களை கடிச்சு வச்சு போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிருக்கு. ஸோ அதனாலேயே வந்து அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் உடம்பு சரியாம போறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கே நிறைய காசுலாம் செலவு பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து இதுக்கு நிறைய அந்த எலி பிடிக்கிற கூண்டு இருக்கும்ல, இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்றாங்க. பட் இதெல்லாம் ட்ரை பண்ணா கூட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எலி திரும்பி திரும்பி தான் வந்துருது. ஆனா இவங்க எக்காரத்துக்கு வந்து விஷம் மட்டும் வைக்கவே இல்லை. ஏன்னா இவங்க மென்டாலிட்டி அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அது ஒரு உயிர் தான், அதை நம்ம கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து எலி எதுவுமே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு கொண்டு போய் எங்கன்னா விட்டு வராங்க. அது மறுபடியும் எப்படி இருந்தாலும் எலியை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு தான் வந்துருது. ஸோ அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஐடியா கேட்கறாங்க. அப்படி ஐடியா கேட்கும் போது தான் அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, நீங்க வீட்டுல வந்து பூனை வளங்க, பூனை வளர்த்தீங்கன்னா எலி கண்டிப்பா வரவே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல பூனைக்கு எங்க போவோம்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா பூனை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு எதனா பூனை வேணும்னா ஈஸியா போனா இந்த குளத்தூர் மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய இடத்துல பூனை கிடைச்சிடும். பட் அந்த காலகட்டத்துல வந்து பூனை அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அதே மாதிரி வந்து பூனைங்க அதிகமா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மக்கள் ஜனத்தொகை அதிகமா இருக்கிற இடத்துல தான் பூனைங்களும் இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் தேவையான டைம்லாம் சாப்பாடு கிடைச்சிரும். அதனால அங்கதான் இருந்துட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஏரியாலாம் வந்து பூனை இருக்காது. பாடி வந்து சிட்டிக்குள்ள தான் இருக்கு. அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, 1970 காலத்துல வந்து அது சிட்டியே கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து வீடு தள்ளி தள்ளி தான் இருந்துட்டு இருக்கும். அங்க பூனை இருக்கிறதும் ரொம்ப கம்மி தான். ஸோ இவர் வேலை பார்க்குற இடத்துலயே நிறைய இடத்துல வந்து சொல்லி வச்சிருக்காரு, பூனை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தனா சொல்லியிருக்காங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு பூனை குட்டி போட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு மாசம் மேல ஆகுது. அது அங்கேயும் ஓடிட்டு இருக்கு. நான் வேணா ஒரு பூனையை பிடிச்சிட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு பூனையும் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்து கோவிந்தன் கிட்டேயும் கொடுக்குறாங்க. இவங்களும் அந்த பூனையை வந்து பாத்தீங்கன்னா இவங்க சாப்பிடறதுல கொஞ்சம் நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து தான் வளர்க்கவும் செய்யறாங்க. அந்த பூனை வந்ததுல இருந்து வீட்டுல எலி தொல்லையே கிடையாது. ஆனா எலி தொல்லை தான் இல்ல, பட் வேற ஒரு தொல்லை உங்களுக்கு வந்திருக்கு. கோவிந்தனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் எல்லாமே வந்து வார சம்பளம் தான். இப்போ மாச சம்பளம் இருக்கு. அந்த காலத்துல ஒரு சில குறிப்பிட்ட கம்பெனிலாம் வந்து வார சம்பளம் தான் கொடுப்பாங்க. இப்போ அந்த வார சம்பளத்தை வந்து அந்த வாரத்துக்கு உண்டான வீட்டோட பட்ஜெட்லாம் பிளான் பண்ணிட்டு மீதி காசு எடுத்து அவங்க சேர்த்து தான் வச்சிருந்திருக்காங்க. அப்படி சேர்த்து வச்ச காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணா போயிட்டு இருந்திருக்கு. கோவிந்தனோட ஒய்ஃப் என்ன நினைச்சிருக்காங்கன்னா கோவிந்தன் தான் எடுக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கோவிந்தன் நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒய்ஃப் தான் எடுக்கிறாங்கன்னு. இது ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. வீட்டு வைக்கிற காசுலாம் காணா போகுது, நீ தான் எடுத்து செலவு பண்ண அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட சொல்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட ஒய்ஃப் சொல்றாங்க. அப்படி இருக்கும் ரெண்டு பேருமே எடுக்கல. அப்ப காசு எப்படி காணா போகுது, வீட்டுக்கான திருட வராங்களா, திருட வந்தா கூட தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னா பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா வெளியால யாரும் ஈஸியா அந்த உள்ள வர முடியாது. வீடு தள்ளி தள்ளி இருந்தா கூட புதுசா யாரா வந்தாலும் அங்க இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அவங்க வீடும் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி காசு காணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிந்தனுக்கும் சரியான டவுட்டா இருந்துருக்கு, அவங்க ஒய்ஃபுக்கும் டவுட்டா இருந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட நகை எல்லாமே காணாம போயிருக்கு. இது காணா போனோடனே இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுனே புரியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட சொல்லலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கோவிந்தனுக்கு வந்து உடம்பு சரியாம வீட்டுல வந்து படுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்ப இருக்கிற மாதிரி வந்து 2 BHK 3 BHK அந்த மாதிரிலாம் இவங்க வீடு கட்டல.
இவங்க வீடு வந்து ஃப்ரண்ட்ல உள்ள என்ட்ரியான ஒரு ஹாலு, அது பக்கத்துல ஒரு ரூமு, ஹால்லே ஒரு ஓரமா கிச்சனும் இருந்துட்டு இருக்கு. இந்த பூனை எப்பவுமே ஹால்ல தான் இருந்துட்டு இருக்கும். கோவிந்தன் வந்து பெட்ரூம்ல தான் படுத்துட்டு இருந்திருப்பாரு. பெட்ரூம்ல தான் அந்த பீரோவும் இருக்கு. அந்த பீரோக்குள்ள தான் காசு எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அப்போ கோவிந்தன் ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும்போது யாரோ வீட்டுக்குள்ள வந்து நடமாடுற மாதிரி சத்தம் கேக்குது. பூனை போச்சுன்னா அந்த மாதிரி சத்தம் கேட்காது. ஆனா ஒரு ஆள் நடந்தா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா கோவிந்தனால ஏந்திரிக்கவே முடியல. அந்த அளவுக்கு டயர்ட்ல படுத்துட்டு இருந்துட்டு இருக்காரு. சரி படுத்துக்கிட்டே சரி என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தனும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காரு. அப்போ இவரு தலை பின்னாடி ஒரு உருவம் போகுது. அந்த உருவம் போயிட்டு அந்த பீரோ கதவை திறக்கவும் பாக்குது. ஆனா அதால திறக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பீரோ வாசல்ல தான் கோவிந்தன் தலையை வச்சு படுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி திறந்தா தலை இடிக்கும். ஸோ அந்த உருவம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, கதவ திறந்து பாக்குது. திறக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, கோவிந்தன யாரோ புடிச்சு இழுக்கிற மாரி கோவிந்தனுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? இவரு படுத்துட்டு இருக்க பாயோட சேர்ந்து மூவ் ஆகுது. ஆனா, அது உராயிற சத்தம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கோவிந்தனுக்கு ஃபீலே ஆகல. என்னடா இது என்னடா சுத்தி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையா பெட்ஷீட்ட விலக்கி சைடுல பார்க்குறாரு. பார்த்தா, அங்க கருப்பா ஒரு உருவமும் நின்னுட்டு இருந்திருக்கு. அந்த உருவத்த எப்படி அவர் கோவிந்தன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு 3 வயசு குழந்தைக்கு உடம்பு ஃபுல்லா கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு, ஒரு லங்கோட்டைய கட்டி வச்சா எப்படி இருக்குமோ, அப்படிதான் அந்த உருவமும் இருந்துட்டு இருக்கு. அந்த உருவம் தான் என் பீரோவையும் திறந்து, பீரோல இருக்கிற காசையும் எடுத்துட்டு இருக்கு. அப்படி எடுத்த காச சுருட்டி அந்த லங்கோட்டைக்குள்ள அந்த உருவம் வச்சுக்கிட்டு, வேகமா அந்த ரூம விட்டு வெளியவும் போயிருக்கு. அது வெளியில போனே அடிச்சு புடிச்சு கோவிந்தன் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எழுந்திரிச்சு பார்க்குறாரு. எழுந்திரிச்சு பார்த்தா, வீட்டோட ஹால் கதவு மூடி தான் இருக்கு. ஹாலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூனை படுத்துட்டு இருந்துட்டு இருக்கு. என்னடா இது இந்த சைடு தான வந்துச்சு, எங்க போச்சு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவரு சுத்தி சுத்தி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரூம்குள்ள வெளியில போறதுக்கு வழி எங்கேயுமே இல்ல. இத பார்த்தவரு எப்படி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றது அப்படின்ற மாரி தான் யோசிச்சுட்டு இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா, இவருக்கு இது கனவு கிடையாதுன்றது கிளியராவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சாயங்காலம் வராங்க. வந்தோனே இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் அவங்க ஒய்ஃப் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு பின்னாடியே வந்து பாத்ரூமும் இருந்துட்டு இருக்கு. அந்த பாத்ரூம்ல தான் இவங்க எப்பவுமே குளிக்கிறது. எப்படி சொன்னா பாத்ரூம் மோஷன் போறதுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு. குளிக்கிறதுக்கு தனியா ஒரு பாத்ரூம் இருக்கு. அங்க ஒரு நாள் இவங்க குளிச்சுட்டு இருக்கப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ வீட்டு மேல ஏறி பரபரன்னு வந்து ஓடுற மாரி சத்தம் கேட்டிருக்கு. ஏன்னா, அவங்க வீடு வந்து ஓட்டு தான் போட்டு இருந்துட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துல பெரிய பில்டிங்கே கட்டிட்டாங்க. அந்த ஓட்டு மேல ஏறி ஓடுற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. யார்ரா மேல ஏறி ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அவசர அவசரமா குளிச்சுட்டு வெளியில வந்து பார்த்துருக்காங்க. வெளியில வந்து பார்த்தா யாருமே கிடையாது. ஆனா, அப்ப இவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குளிக்கும்போது ஒரு நிழல பார்த்துருக்காங்க. அந்த நிழல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு 3 வயசு குழந்தை ஒரு உயரத்துல இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த உயரத்துல தான் அந்த உருவமும் இருந்துட்டு அந்த நிழலும் இருந்துட்டு இருக்கு. ஆனா, கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிழல் வந்து கம்மியாயி பூனையா மாறத அவங்க ஒய்ஃப்பும் பார்த்துருக்காங்க. இது எப்படி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா, அந்த பூனை இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பூனை மேல இவங்களால சந்தேகப்படவும் முடியல. வேற யாரும் நம்ம கிட்ட விளையாடுறாங்களா அப்படின்னு அவங்க ஒய்ஃப்பும் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த சம்பவத்த கோவிந்தன் சொன்ன உடனே அந்த பூனை மேல தான் அவங்களுக்கு சந்தேகமா வருது. ஆனா, பூனை எப்படி ஒருத்தன் மனுஷனா மாற முடியும் அப்படின்ற மாரி தான் இவங்களும் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அந்த பூனைய ஒருத்தர் குடுத்தார்ல, அப்படி குடுத்தவர்கிட்டயே போயிட்டு, "யோவ் என்னய்யா பூனைய குடுத்த? அந்த பூனை இல்லாத வேலையெல்லாம் பாக்குது. திடீர்னு மனுஷன் மாரிலாம் மாறுது" அப்படின்னு சொன்னா அவர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. "டேய் என்னடா நீ எதனா குடிக்கிற பழக்கம் எதனா இருக்கா உனக்கு? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. எங்க ஏரியால அந்த பூனைய தான் நீ கேட்ட. நீ பூனை வேணும்னு கேட்ட. எங்க ஏரியால அந்த பூனைய இருக்குன்னு குடுத்துட்டேன். இப்ப அந்த பூனை மனுஷனா மாறுது, ஓடுது, காச தருதுன்னு சொல்லிட்டு இருக்க. போய் ஒரு நல்ல ஒரு டாக்டர போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிண்டல் பண்றாரு. இவருக்கும் வந்து புரியவே இல்ல. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்றாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த காசு வைக்கிற இடத்தையே டோட்டலா மாத்துறாங்க. மாத்திட்டு என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டிலேயே காசே வைக்கிறது கிடையாது. சொல்லப்போனா இவரு போகும்போது, இவரு பாக்கெட்ல வச்சு அந்த காச கொண்டு போயிடுறாரு. கொண்டு போனது மட்டும் இல்லாம, அவங்க ஆஃபீஸ்லயே வந்து இவரு வேலை பார்க்குற இடத்துலயே வந்து ஒரு கேபின் இவருக்கு தனியா குடுத்துருக்காங்க. அந்த கேபின்ல ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கர்ல தான் அந்த காச டெய்லி வந்து இவரு வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. வீட்ல வந்து காசு, நகை எதுவுமே வைக்கிறதும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 8,000 நகை வரைக்கும் காணாம போயிருக்கு. அதே மாதிரி ஒரு 800 வரைக்கும் பணமும் காணாம போயிருக்கு. 800ன்றது இப்போ சின்ன அமௌண்ட். அப்போ அது பெரிய அமௌண்ட். 800 வரைக்கும் காணாம போயிருக்கு. ஸோ காணாம போன உடனே இவங்க அந்த பயம் வந்து அடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட பூட்டிட்டு வெளியில போயிடுறாங்கல்ல. வீட்ட விட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து பார்த்தா, வீடே வந்து கந்தகோலமா இருக்கு. வீட்டுக்கு அரிசி, பருப்பு எல்லாமே கீழ சிதறி கிடக்கு. அது மட்டும் இல்லாம பெட்ரூம்ல அந்த பீரோல இருக்கிற துணி எல்லாமே கீழயே விழுந்துட்டு இருக்கு. வந்து பார்த்தா பூனையும் காணோம். எங்கடா பூனையும் காணோம் இந்த மாரி இருக்கே. எவனா திருடங்கடன் வந்துட்டானா அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. ஆனா வெளியில பூட்டியே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு நாள் காசே காணாம போச்சு. இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு அந்த வீட சுத்தி முத்தி அந்த பூனை எங்கனா இருக்கான்னு தேடுறாங்க. பூனை வந்து எங்கேயுமே இல்ல. ஆனா பூனை வெளியில போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பெட்ரூம்லயே வந்து ஒரு ஜன்னலும் இருந்துட்டு இருக்கு. அந்த ஜன்னல் வழியா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூனையால வெளியில போயிட்டு வரவும் முடியும். நெறைய வாட்டி போயிட்டும் வந்துட்டு இருக்கு.
ஸோ இதை பார்த்தங்க வரையும் எங்கன்னா வெளில கீழே எகிரி பிடிச்சி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு ஒரு சவுண்டு கொடுத்தா அந்த பூனை வரும். அந்த சாப்பாடு வச்சு அந்த பூனைக்கு சவுண்டு கொடுத்து கொடுத்து பார்க்குறாங்க. அந்த பூனை வந்து வரவே இல்லை. இப்படியே வந்து ஒரு வாரம் போயிருது. அந்த பூனை வரவே இல்லை. மறுபடியும் வீட்டுக்கு எலியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பூனை தான் இல்லையே, சரி இன்னொரு பூனையை வந்து எடுத்து வந்து வளர்ப்போம்னு சொல்லிட்டு இவரும் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி வைக்கிறாரு பூனை வேணும்னு சொல்லிட்டு. அவங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா ட்ரெயின்ல கொண்டு வந்து அந்த ஒரு பூனை குட்டின்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. இவன் அந்த பூனை தான் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த பூனையை வீட்டில் விட்டுட்டு ஒரு நாள் அவங்க ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வந்து பார்த்தா அந்த பூனை இறந்து கிடக்குது. இறந்து கிடக்கிற பூனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூனை யாரோ கழுத்தை கடிச்சு கொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா சுத்தி முத்தி எங்கேயுமே ஒரு டிராப் பிளட் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த பூனையை வந்து பார்த்தீங்கன்னா சக்கையா புழிஞ்சு ரத்தத்தை உறிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த பூனை இறந்தும் போயிருக்கு. இதை பார்த்து பதறச்சு போய் கோவிந்தன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இது இப்படியே போச்சுன்னா நல்லா போகாது, நம்ம வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே அங்காள பரமேஸ்வரி கோயில் ஒன்று இருந்துட்டு இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் இருக்கிற பூசாரி கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. A to Z என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்போ வந்து அந்த பூசாரி கேட்கிறாரு அந்த பூனை எப்படி இருந்துச்சு, எந்த கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்ட உடனே வந்து இவரு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி இந்த கலர்ல தான் அங்க இருந்துச்சு. ஆனா அந்த பூனை மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூசாரி என்ன பண்றாருன்னா இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோயில இருந்து பின்னாடி ஒரு வழியா கூட்டிட்டும் போறாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் காட்டுறாரு. காட்டினா அந்த இடத்துல ஒரு இரும்பு கூண்டுல ஒரு பூனையை வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த பூனை வேற எந்த பூனையும் கிடையாது. எங்க வீட்டுல இருந்த அந்த பூனை தான். அப்ப அந்த பூசாரியை பார்த்து கேட்கறாரு எங்களோட பூனைங்க இது எதுங்க நீங்க இங்க வச்சு அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எப்பா இது பூனைலாம் கிடையாது கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இருக்கிற விபூதியும் அப்புறம் வந்து அங்க இருக்கிற தீர்த்த தண்ணியும் கொண்டு வந்து நல்லா கலந்து அந்த கூண்டு மேல தெளிக்கிறாரு. அந்த பூனை மேல படுது. அப்படி பட்டவனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளேயே வந்து அந்த பூனையோட உருவமும் மாற ஆரம்பிக்குது. உருவம் மாறினதுக்கு அப்புறமா தான் இவர் முழுசா அந்த உருவத்தையும் பாக்குறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு மனுஷால் உருவத்துல தான் அந்த உருவமும் இருந்துட்டு இருக்கு. ஆனா மூஞ்சிலாம் கொஞ்சம் கொடூரமா தான் இருந்துட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே கோவிந்தன் வந்து பாத்தீங்கன்னா பதறியே போயிடுறாரு. என்னங்க இது டிஃப்ரெண்டா இருக்கு, என்ன இது அப்படின்னு கேட்டோடனே அப்பதான் அந்த பூச்சாரி சொல்றாரு தம்பி இது பூனைலாம் கிடையாது, இது ஒரு குட்டிச்சாத்தான். இதை வந்துட்டு இந்த நிறைய மாந்திரீகம் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு இது கட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து மேய விட்டுருவாங்க. அது பாட்டங்கன்னா மேய்ஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் அதுக்கு எதனா வேலை வேணுன்ற போது திருப்பி கூப்பிடுவாங்க. இந்த இந்த மாதிரியான மாந்திரிகவாதிகள்லாம் இன்னொரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பூனை உருவத்துல இருக்கிறதுனால இதை வச்சு ஈஸியா வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் திருட முடியும். அப்படி திருட பார்த்துருக்காங்க. அப்படி திருடினதான் வந்து உங்க வீட்டுல வந்து நகை எல்லாத்தையும் திருடி இருக்கு. நான் ஒரு வேலையா உங்க வீட்டு பக்கம் தான் வந்துட்டு இருந்தேன். அப்படி வரும்போதே வந்து இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. இது வர வைக்கிறதுன்னு ஒரு சில மந்திரங்கள்லாம் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தும் போது அதுவே நேரம் என்கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கூண்டுல போட்டு அடைச்சதுதான். அது அப்புறம் இங்கே தான் இருந்துட்டு இருக்கு. இது என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனா அப்படியே வச்சுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சரையும் சொல்லியிருக்காரு. இதை கேட்டோன்னே கோவிந்தனுக்கு அப்பதான் புரியுது. அப்போ வந்து அந்த பூச்சரைட்டு கேட்கறாரு அப்ப எங்க வீட்டுல இவ்வளவு பணம்லாம் காணா போயிடுச்சு, நகையும் காணா போயிடுச்சுங்க, இது எப்படியாவது எனக்கு மீட்டு கொடுங்க. மீட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கான சன்மானம் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரிட்டையும் கேட்கறாரு. அப்ப அந்த பூசாரி வந்து பாத்தீங்கன்னா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த குடிச்சாத்தான் கிட்ட போய் பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. பேசுனது மட்டும் இல்லாம அந்த குடிச்சாத்தான் எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொல்லியிருக்கு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இவருக்கு அந்த விஷயம் கேட்டவுடனே இவருக்கு ரொம்ப பதறி போயிடுறாரு. பதறி போனது மட்டும் இல்லாம நேரா என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போறாரு. அப்படி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனவர் அங்க இருக்கிற ஃப்ரெண்டை பார்த்து அசிங்கமா திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. உன்னை நம்பி நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டேன், அந்த உதவி கேட்டா என்கிட்ட நீ இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேட்டதுக்கு அப்புறமா தான் வந்து அவர் ஃப்ரெண்டு ஒரு சில விஷயமும் சொல்றாரு. எப்பா இதை நான் வேணும்னா நான் உங்ககிட்ட கொடுக்கல, எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் அவங்ககிட்ட போய் நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், அதை அவன் செஞ்சு கொடுத்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து அவங்க கொடுக்க வேண்டிய காசு வந்து நான் சரியா கொடுக்க முடியல. அப்பதான் அவன் வந்து இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னான். நீயும் பூனை வேணும்னு கேட்டிருந்த. அப்பதான் நான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த பூனையை கொண்டு போய் அவங்க வீட்டுல விடு, அவங்க வீட்டுல இருக்கிற பணம்லாம் எடுத்து என்கிட்ட கொடுத்துரும், எனக்கு அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிகர் சொன்னதா வந்து அந்த ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மாந்திரிகரை தேடி அங்கேயும் போய் பார்த்துருக்காங்க. அந்த மாந்திரிகர் அங்கேதான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க பேசி பிரச்சனை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணா நான் போலீஸை கூப்பிட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாந்திரிகவாதி வந்து இல்லீகலா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாரு, இந்த மாதிரிலாம் நகையெல்லாம் திருடிட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போலீஸ் மூலியமா தான் வந்து அந்த நகையை வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆஃப் தி ரெக்கார்டு தான் நடந்திருக்கு, ஆன் தி ரெக்கார்டு நடக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒருத்தன் குடிச்சாத்தனை வளர்க்குறான், குடிச்சாத்தனை ஏவி விட்டான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம லாவும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம லாவுல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா திருடுறான் கொள்ளையடிக்கிறான்னா ஈஸியா வந்து அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட முடியும். பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒருத்தன் பண்றான்னா
ப்ராக்டிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம லால அது கிடையவும் கிடையாது. ஸோ அதனால வந்து ஆஃப் தி ரெக்கார்டு தான் வந்து அவங்க இந்த விஷயம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பூனை வளர்க்குற ஆசையை அவங்களுக்கு விட்டு போயிருச்சு. அந்த வீடுக்குள்ள வந்து எலி வரக்கூடாதுன்றதுக்காக அதிலிருந்து விஷமும் வைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்க அந்த ஏரியால தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஏரியா வந்து நல்லாவும் டெவலப் ஆயிருச்சு. அவங்க தாத்தா குமரேசனோட தாத்தா இறந்து போயிட்டு இப்பதான் ஒரு 6 வருஷமா ஆகுதாம். ஸோ அவங்க தாத்தா வந்து இந்த கதையை நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது. ஸோ நம்ம சேனலை வந்து குமரேசன் ரெகுலரா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த ஸ்டோரியை சொல்லணும்னு நினைச்சாரு. நம்ம கிட்டயும் சொன்னாரு. அது நான் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றதுக்காக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து சின்ன பசங்களை வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்காக சின்ன வயசுல தாத்தா பாட்டிலாம் ஒரு சில கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையா கூட நம்ம இதை எடுத்து இருந்திருக்கலாம். பட் கேட்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, அதனால தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற எதனா வந்து உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஸ்டோரி நடந்ததுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதில் மறக்காம போய் ஷேரும் பண்ணுங்க.